லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சின்னா. இன்றைய பஞ்சாயத்து என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த நம்மளுடைய நண்பர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. லைன்ஸ் மீடியா தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியல் அதுதான் முதன்மையானது என்ன சொன்னாலும். அந்த பணியை தொடர்ந்து செய்யும். ஆ, அதற்கு கண்டிப்பாக நண்பர்களுடைய ஆதரவு அவசியமானது. ஆகவே மறக்காமல் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய, காணொளியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு பகிரவும், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, அப்படி பல விஷயங்கள்லாம் செய்து ஆதரவு வழங்கும்படி வேண்டுகிறோம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், இந்த வருஷம் ஒரு பிரிவின் வருஷம் பழகுது. நீங்க நிறைய பிரிவை நம்ம பார்த்துட்டோம். அ, நீங்க சொல்ற மாதிரி கேடி பிரதர்ஸ் சரி, அப்பா மகன் பிரச்சனை, இன்னைக்கு கட்சியோட முன்னாள் நிர்வாகிகள் பிரச்சனை, அது மாதிரி நிறைய பேர் பிரிஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வைகோ. ம், வைகோவும் மல்லை சத்யாவும் பிரிவு அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமா இருக்குது இதுல தமிழ்ல. ஆமா. நீங்க டக்குன்னு பொசுக்குன்னு அது என்ன பிரிவு ஆய்வுக்குள்ள போயிட்டீங்க. இது இந்த ஆமா, இந்த ஜோதிட வருஷம் ஃபுல்லா ஆய்வுலாம் பாக்குறேன் அப்படிதான் சார் இருக்குது. எல்லாருமே எப்படி இருந்தவங்க எல்லாருமே ஆமா. எல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு ஒண்ணு காரணத்துக்காக பிரிஞ்சிடறாங்க. ஒண்ணு மண்ணா இருந்த பிள்ளைகள்லாம் இப்படி பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஜோதிட ரீதியில ஆய்வு பண்ணி பார்த்தா, அப்படி கூட ஏதாவது பொருத்தம் வரலாம். நீங்க வேணா அப்படி ஜோதிடத்தை படிச்சுட்டு, ஏன் இவங்கெல்லாம் பிரியிறாங்க? இந்த காலகட்டத்தில ஏன் நடக்குது? அப்படின்லாம் ஆய்வு பண்ணா, ஏதாவது ஒரு புள்ளியில இணைப்புல போய் இவங்கலாம் சந்திப்பாங்க. சொன்னாப்புல நீங்க சொன்ன பிறகு தான் யோசனை வருது. ஒரே பிரிவு செய்திகளாவே நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய தலைகள், குடும்ப வாழ்க்கை பிரிவு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியான பிரிவுகள், பிளவுகள்லாம் நடக்குது. அதுவும் ராமதாஸ் உச்சத்துல அன்புமணி அது என் பேரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆமா. சொல்லிட்டாரு. அன்புமணி, ராமதாஸ் அந்த பேரை சொல்லாமா வேணாமான்னு இப்ப அவரே சொல்லிட்டாரு. என் பேரை நீ ஆமா. பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு மகன்ட்ட. இதெல்லாம் உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கு. தந்தை தந்தை மகன் உறவு ஒரே பையன். அவருக்கு அப்புறம் கட்சி எல்லாம் அவர் கைக்கு தான் போகுது. இது எல்லாமே இருந்தா கூட என் பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு வெறுப்பின் உச்சத்துக்கு போகுது அளவுன்னா, விவசாயம் என்ன நடக்குது? கட்டம் எல்லார் வாழ்க்கையும் விளையாடுது போல இருக்கு அப்படின்னு தோணுது. அதாவது வரலாறு எப்படி திரும்புது பாருங்க. முன்னாடி ஒரு காலத்துல இதே மகனுக்காக தான் கருணாநிதி வைகோ வெளிய அனுப்புனார். அது குற்றச்சாட்டு என்ன? மகன் வாரிசு. ஸ்டாலினுக்கு போட்டியா வைகோ வந்துருவாரு அப்படிங்கிறனால தான் வைகோ மேல பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லி என்ன கொல்ல பார்க்குறாரு வைக்கிறாருன்ட்டு புலிகள் கூட சேர்ந்து அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் அதில் பிரிவாகி கிட்டத்தட்ட 6 பேர் மரணித்தார்கள். வைகோவுடைய கட்சி உதயம்ங்கிறது மரணத்திலிருந்து உதயமான இது. அப்படிலாம் நடந்த இது கடைசியில் எந்த கட்சியிலிருந்து இதற்காக வெளியே விளங்கணுமா? அது அது நமக்கே நடக்குது. ஆமா. அவங்க திரும்ப அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆயாச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாரனா தான் போய் மதிமுக இருக்குது. இல்ல மதிமுகவுக்கு பாதுகாப்பாரனா திமுக இருக்குதா? ஏன்னா மதிமுகவுல ஒண்ணும் இது இல்ல. பேருக்கு ஒப்புக்கு சப்பானியா வச்சிருக்காங்க. திமுக தான் மதிமுகவை வாழ வைக்குது இன்னைக்கு. அப்படிங்கிற ஒரு நிலை. அத கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா, வைகோவுக்கு என்ன நடந்ததோ, அதே விஷயம் வைகோ தன் மகன் போல க பார்த்த அல்லது மல்லை சக்தி. மல்லை சத்யா தன் தந்தை போல வைகோவை நினைத்த அப்படிலாம் பார்த்து பரவசமாக உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு கையில ஒண்ணா சேர்த்து வச்சு ஆமா வீடியோ எடுத்து பிரஸ் மீட் கொடுத்த காலெல்லாம் மாறி இன்னைக்கு ஆமா முடிவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. அந்த மல்லை சத்யா மீது ஒரு துரோக குற்றச்சாட்டை வைகோவின் எனக்கு அடுக்குமொழியில துரோகம் செய்யவில்லை என்று அதாவது துரோகின்றதை எப்படி சார் அவர் என்ன கத்தியால குத்த வரல அப்படின்னா நான் குத்தல என் மேல படல அப்படின்னா குத்த வந்தாரு அதானே அர்த்தம். மல்லை சத்யா துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு வெளியேற்றப்படுகிறார். அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அது முன்னாடியே இது ஆரம்பிச்சாங்க. கடைசியில் வாரிசோடைய சொல் தான் அதுக்கு தாங்க பலம். வெற்றி. மல்லை சத்யா யாரு? மகனா மல்லை சத்யாவா? மல்லை சத்யாவை தூக்கி துரோகியா வெளியே அனுப்புறார். அடுத்த அந்த பிரிவு முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. மல்லை சத்யா அடுத்து எங்க போகிறார் அப்படின்னு அது திமுகவில் போய் சேர்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு மல்லை ஓடுது. சத்யா அணியா, வைகோ அணியா, மதிமுக 2 ஆமா. அணியாக பிரிக்க தயாராக. இதுக்கு முன்னாடி திமுகவுடைய கைங்கரியமா ஆமா, அது பாமக நடந்தாலும் திமுக சொல்றீங்க, இங்க மதிமுக நடந்தாலும் திமுக சொல்றீங்க. ஜோலியை முடிச்சு விட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு திமுக தான் காரணமா? ஜோலியை முடிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஒவ்வொரு கட்சியும் உடச்சி விடுறது. இப்போ மதிமுகவில் பார்கனிங்கான வாய்ப்பே இல்லை. என்ன சீட்டு கொடுத்தா வாங்கிட்டு போகணுங்கிற இருந்த 1-2 பேரறிந்த கொடுத்த ஒரு ராஜ்யசபாவையும் வாங்கியாச்சு. அதையும் பிடிங்கியாச்சு. அப்போ ஒன்று நீங்கள் இருந்தா இருங்க போனா போங்க அப்படிங்கிற நிலைக்கு மதிமுக கொண்டு வந்தாச்சு. ஏற்கனவே மதிமுகல இருந்து பல பேரை உருவியாச்சு திமுக. அது வரி கொண்டு பண்ணாங்க. அந்த மக்கள் நல கூட்டணி உருவாக்கி இது அந்த தோல்விக்கு அந்த காரணமாச்சு டைம்ல. ஆனாங்கல்ல இந்த 4 பேர் அணி.
அப்போவே அதுக்கு பிறகு வந்து வெறி ஆயிட்டாங்க திமுக. அப்போ தேமுதிகலேருந்து கொஞ்சம் உடச்சி இழுத்தாங்க. அதுக்கப்புறம் மதிமுகலேருந்துலாம் பிச்சுக்கிட்டு போனாங்க வரிசையா ஒண்ணு. கடைசியில வந்து வைகோவுமே போயிட்டாரு. அவ்வளவுதான். அவ்வளோதான். வைகோ வந்து கமல் கட்சியில கமல் திரும்ப திரும்ப கமல் கட்சியில சரண்டர் ஆன மாதிரி இவரும் சரண்டர் ஆமா. ஆயிட்டாரு. திரும்ப கட்சியில திமுக உறுப்பினர் அட்டை வாங்கலே தவிர, திமுகவுல சேர்ந்த மாரி தான் வைகோவுடைய நிலைமை, மதிமுகவுடைய நிலைமை. அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் மல்லை சத்யா திமுகல போய் சேருவாரு. அதுக்கப்புறம் வைகோவும் திமுகல இருப்பாரு. திமுக அணியில இருப்பாரு. அப்போ ஒரு மந்தையில இருந்த 2 ஆடுகள் நேர்ல செஞ்சுட்ட ஒரு அந்த காமெடி மாதிரி என்ன நடக்கும்? அவரு என்ன என்ன நினைச்சுப்பாங்கன்னா, மதிமுக தொண்டர்கள்லாம் இப்படியும் தலைவரே வந்து திமுகவுக்கு தான் இதாகுறாரு. நம்ம இதுக்கு தலைவர்கிட்ட இருந்துட்டு திமுகவுக்கு வேலை பார்க்கணும். நம்ம அதுக்கு அதுக்கு நேரடியா திமுகலயே திமுகவுக்கே வேலைக்கு போயிரலாம் அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப மல்லை சத்யாவுடைய முடிவு கூட அந்த நிலை தான் இருக்கும். சரி, எங்க இருந்தாலும் மல்லை சத்யா அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குது இல்ல மல்லை அப்படிங்கிறது. சத்யாவோட உழைப்பு, கட்சிக்கு ஆமா. அவருடைய பலம் அதிகம். அவருடைய பேச்சு, ஆமா. வைகோவுடைய போர் தளபதின்னா பேர் வாங்கின ஆமா. அப்படியேப்பட்ட மல்லை சத்யா முன்னணியான இன்னைக்கு ரொம்ப நெருடலா நம்பிக்கைக்குரிய இருக்காரு. எல்லாரும் பறந்து போயிட்டாங்க. அவர வைகோ விட்டுட்டு பெருந்தலைகள் அன்றைய வைகோ கூட இருந்த பெரும் தலைகள் எல்லாமே அணி மாறிட்டாங்க. இத முடிஞ்சு போச்சு. கடைசியா இருந்த ஒரு முகமறிந்த பெயர் பெற்ற ஒரு தலைவரா இருந்த ஒருத்தர் வந்து மல்லை சத்யா தான். இப்போ அவரையும் மகனுக்காக அனுப்புறார். ஆ அதுவும் வந்து இந்த மாதிரியான இதுல வார்த்தைகள் கவனமா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு துரோகம் அன்னைக்கு ஸ்டாலினுக்காக கருணாநிதி உங்கள துரோகின்னும் கொலைப்பழி சுமத்தி எல்லாம் அனுப்பும்போது எப்படி நெஞ்சில குத்திருக்கும்? அதே விஷயத்த வந்து நீங்க மல்லை சத்யாவுக்கு செய்யணும். அந்த சொல்ற காரணங்கள்லாம் அவருடைய இது பார்த்தேன் பைட்ஸ். இவரு அந்த எண்ணெய் விட்டு வெளிய போனவங்க கூடலாம் தொடர்புல இருக்காரு. அவங்க கல்யாண காட்சி நிகழ்ச்சிக்கெல்லாம் போறாரு. வெளிநாட்டுக்கு போனா வந்து அவரு தமிழ்ச் சங்கத்தின் சார்பா தான் வந்ததா சொல்றாரு. மதிமுகவின் பேர் பொறுப்புல இருந்து பயன்படுத்துறது. வரல. என் பேர பயன்படுத்தல. இப்படி இப்படியான காரணம் காரணங்கள் எத வேணாலும் சொல்லலாம். இப்படி அதாவது ஒரு ஆகாத மர்மமா கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தங்கிற மாரி, மல்லை சத்யாவை மகனுக்காக மல்லை சத்யாவை வெளிய தூக்கி வீசுறது முடிவு பண்ணிட்டீங்க. அத வந்து நாகரிகமா செஞ்சுட்டு போங்க. "எப்பா தம்பி உனக்கு வேற இருந்தா கிளம்புங்கப்பா" அப்படின்னு முடிச்சுட்டு போங்க. எதுக்கு இந்த துரோகி பட்டம், இந்த பட்டங்கள்லாம்? மல்லை சத்யாவும் வேற ஒரு எனக்கு செட் ஆகாதுன்னு நாகரிகமா பிரிஞ்சுட்டு போயிரலாம்ல. அவர் அன்னைக்கே போயிருக்கலாம். ஆமா. இப்போ வந்து இந்த பேர் வாங்கி போகணுங்கிற இது இருக்கு. அப்போ உழைத்த உழைப்புக்கான மரியாதை இல்லை. அப்போ வந்து மதிமுக முழுமையாக வந்து சாதி கட்சியாக அது அத நோக்கி போகுது அப்படிங்கிற நோக்கி தான் பார்வையாளர்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் வைகோ அவர்களுடைய இதுல முக்கியமான விஷயம் வந்து பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல். அவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது, நிகழ்ச்சியில அ ப கேமராவ பிடுங்க பேசிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் வைகோ அவர்களுடைய பேச்சுகள வந்து 2008, 9 அந்த பீரியட்ல தவறாமல் போய் முன் வரிசையில உட்கார்ந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். அவருடைய தொடக்கமே வந்து வெளிநாட்டுல இருந்து ஆ அப்படியே கிரே ஒருவத்தரோட வந்து கிரேக்கம்னு இந்தியா ஆரம்பிப்பாரு. அது தமிழ்நாடோட விடுங்க. வருவாரு அவரு. ஆமா. அத வரலாறுகள்லாம் சொல்றது. அது பொதுவா திராவிட இயக்கத்து பேச்சாளர்களுடைய பாணி அது. அப்படியே வெளிநாட்டு வரலாறுகள்லாம் ஆரம்பிச்சு, கிரேக்கம் அப்படின்ட்டு எல்லாம் ஆரம்பிச்சு உருட்டுவாங்க. ஆனா, அந்த பேச்சு வந்து அந்த காலகட்டத்தில கேட்கும்படியாக, ரசிக்கும்படியாக இருந்தது. அது ஒரு கர்ஜனையாவும் இருந்தது. ஒரு ஆளுமையாவும் இருந்தது அந்த காலகட்டத்தில. அந்த பேச்சுக்காக தானே திராவிட இயக்கத்திடம் தமிழர்கள் வீழ்ந்ததே இதுதானே. இந்த பேச்ச பேசி, பேச்சு பேசி, தான். பேசியே தானே வந்து தமிழர் தலையில மொளகா அரைச்சுட்டாய்ங்க. அப்படி வந்து வைகோ அவர்கள் பேச்சை நான் ரசித்து கேட்டு போய் முன்னாடி உட்கார்ந்து பார்த்து ரசித்திருக்கேன். ஆனா, இன்னைக்கு வந்து அந்த திராவிட இயக்கங்கள் கட்சிக்கு கூட்டம் திரட்டுறதோட நிலை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஆடலும் பாடலும் போட்டு, அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த ஆபாச நடனங்கள் வச்சு தான் அவங்க வந்து கட்சி மேடைக்கு முன்னாடி ஆள்கள திரட்டுறதுக்கு திருமண ஆபாச கூட்டங்கள்லாம் நடனங்கள் அப்படிதான் நடக்குது. ஆபாச நடனங்கள இறக்கி விட்டு தான் அவங்க கூட்டத்த திரட்டுறாங்க. ஒரு திராவிட இயக்கத்துடைய வீழ்ச்சியே இவ்வளாயிட்டு. அவனுடைய வளர்ச்சியே பேசி வளர்ந்தது. வீழ்ச்சிய வந்து கவர்ச்சிய வச்சு டான்ஸ் ஆனா தானே வரீங்க நீங்க. இல்ல வர்றீங்கல்ல, மக்கள அப்படி மாத்திட்டீங்க நீங்க. ஏன் உங்கட்ட வந்து பேசுற ஆள் இல்ல. கடைசியில யார கொண்டு போய் வச்சிருக்கீங்க? கிருஷ்ணமூர்த்தி மாரியான ஒரு ஆபாச பேச்சாளர். அவன் பேசுறதெல்லாம் போடுறான். அத வந்து தயனை மாறன் மாரியான ஆள்கள்லாம் வந்து அந்த நபர வந்து சிலாயிக்கிறாங்க. என்ன எவ்வளோ கேவலமா போயிட்டீங்க நீங்க. ஒரு எப்படி பேச்சு உரை வீச்சுகளால வந்து மக்கள கட்டி போட்டு எழுச்சி உண்டு பண்ண ஒரு இயக்கம், கடைசியில ஒரு ஆபாச பேச்சாளர்ன்னு அப்போ கருணாநிதி காலத்திலேயும் ஆபாச பேச்சாளர்கள வச்சிருந்தாங்க. அவங்க அவங்களுடைய வழக்கம் அதுதான். ஆனா, இன்னைக்கு ஆபாச நடனங்களுக்கு போய் சரண்டர் ஆகுற நிலை ஆயிட்டுல்ல உங்களுடைய நிலை.
இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தோடைய வீழ்ச்சியை வீழ்ச்சி. காட்டுறது. இன்னைக்கு வந்து யாருடைய பேச்சு? இயல்பா பேசுற, இயல்பா உரையாடக்கூடிய, அண்ணன் தம்பின்னு பேசக்கூடிய ஆளுங்களுடைய பேச்சுகள் தான் வந்து இன்னைக்கு. அதுல தான் சீமானுடைய பேச்சுகள் வந்து இன்னைக்கு எல்லாராலையும் பரவலாலையும் வந்து ரசிக்கப்படுது, பார்க்கப்படுது. அது ஒரு ட்ரெண்டிங் ஆகுதுன்னா, அந்த உரைநடை தமிழ் வீச்சுகள்ல இருந்து தமிழ் சமூகம் மாறி, இயல்பா என்ன மாப்பிள சொல்லு மாப்பிள, சொல்லு விஷயத்த சொல்லு, நேரா பேசு அப்படிங்கிற நிலைக்கு வருது. அதனால தான் வந்து மக்கள் அதை நோக்கி திரும்பிட்டாங்க. இன்னைக்கு அதனால அதோடைய விளைவு ம வைகோ மாதிரியான ஒரு பேச்சாளர் வந்து ஒரு தலைவர் பேசுறாரு. மக்கள் எஞ்சி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதை படம் பிடித்த பத்திரிகையாளர்களை வந்து அவரு சொல்றாரு. அது வைகோ மாதிரியான ஆள்கள் சொல்லக்கூடாது. அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட அவ்வளோ நெருக்கமான உறவை தொடரக்கூடியவர், பத்திரிகையாளர்களை பகைத்து கொள்ள விரும்பாதவர். ஆனால் அவர் சொல்றாரு, "அப்பா, என்ன இது காலியான இதெல்லாம் படம் பிடிக்கிறீங்க, யார் அது, கேமரா பிடுங்கு பிடுங்க அடி" அப்படின்னு. இதெல்லாம் என்ன இது? அதனால வந்து என்னன்னா மற்ற தொண்டர்கள் போய் தாக்கியிருக்காங்க பத்திரிகையாளர். இது தவறான இது இல்லை. இந்த விஷயத்தை நம்ம வந்து பத்திரிகையாளர் சார்பாக வந்து கண்டிக்கிறோம். பத்திரிகையாளர்களாக இந்த மாதிரியான செயலை வந்து வைகோ போன்ற தலைவர்கள் செய்யக்கூடாது. அவர்கள் முன்மாதிரியான ஆட்களாக இருக்கணும். இந்த விஷயம் கண்டனத்துக்குரியதா. மகனுக்காக கட்சியே தெரியும் நீங்க இங்க போற ஒரு பக்கம், வருவீங்க ஒரு தெரியும். பக்கம் கட்சிக்காக தன் மகனையே வேணான்னு சொல்லிட்டு என்னுடைய பெயரை கூட நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருக்கிறார். இந்த இரண்டு கட்சிகளும் எப்படி வெவ்வேறு திசையில யோசிக்கிறாங்க பாருங்க. அது மகனுக்காக ஒரு பக்கமும், கட்சிக்காக ஒரு பக்கமும். ஒரு பக்கம் மகனுக்காக வந்து கட்சியில இருந்த ஒரு முக்கியமான ஆளுமையை தூக்கி கடாசுறாங்க. இன்னொரு பக்கம் மகனை, ஆமா, கட்சிக்காக, மகளுக்காக கட்சிக்காக ஒண்ணு, சமூகத்துக்காக ஒண்ணு, மகளுக்காக ஒண்ணு, பேரன் முகுந்தனா அவருக்காக, அப்படி வந்து மகளுக்காக மகனை வந்து அப்புறப்படுத்துகிறார். உச்சகட்டமாக வந்து பேரை பயன்படுத்தாத, என் பேரை பயன்படுத்தாத அப்படிங்கிறது வந்து உச்சகட்ட கொந்தளிப்பு. என்னமோ வந்து ராமதாஸ் அவர்களை வந்து அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய அளவில் மனதளவிலையும் காயப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த அளவுக்கு போக மாட்டேன். ஏன்னா அந்த பையனை தான் அவர் பெரிய அளவில் இந்த கட்சியிலையும் இந்த இதுலேயும் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாதவர் தான் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் குற்றம் சாட்டுவாங்க. அந்த வன்னியர் சங்க செயல்பாட்டில் இருக்கக்கூடியவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்களாம் பார்க்க போனால் இவர் வந்து எங்களெல்லாம் எதுக்கு வர்றீங்க அப்படின்னு தான் திட்டுவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பெரிய அளவில் அரசியலில் ஆர்வம் இல்லாத மகனை வந்து கூட்டு வந்து முக்கியமான பொறுப்புகள் கொடுத்து கட்சி தலைவராக்கி, அதாவது ஒத்துக்கினாரு. முதல் தப்பு ஆமா, கட்சியில பதவி கொடுத்தது, இரண்டாவது தப்பு உன்னை மருத்துவர் ஆக்கியது, மூன்றாவது தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இதெல்லாம் வந்து எவ்வளோ இதானது. நான் ஆரம்பத்தில் கூட பலரும் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஏதோ வந்து டிராமா, அதிமுக அணி பிஜேபி திமுக அணியிட பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு மாதிரி டிராமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இதுக்கு யாராவது வந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் உட்காந்து பேசி இதை முடிச்சு விடணும். இதை பேசி எல்லாம் இது நீண்டுக்கிட்டே போனால் மாறி மாறி ஒருத்தர் மீது ஒருத்தர் சேரை வீசுகிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு கட்சியை அடித்தளத்திலிருந்து ஒரு சமூகத்தை மேலே கூட்டு வந்த ஒருத்தருடைய கட்சியோடைய நிலை வந்து இன்னைக்கு அவருடைய கடைசி காலத்தில் இப்படியான இதில் போகுது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். இதை வந்து ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தினர் உட்கார்ந்து பேசி இது இருதரப்பும் சமாதானமா போறது தான் நல்லது. ரெண்டு பேரும் ஒன்று சேரலைன்னா கட்சி பலவீனம் ஆகிடுன்னு சொல்லிட்டு மணி அவருக்கு கதறிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்து பார்த்தாரு. அவரு வந்து இன்னைக்கு கதறி எல்லாருக்கும் எல்லா தொண்டனுக்குமே பாமக தொண்டர்கள் அத்தனை பேருடைய மனநிலையும் இதுதான். இது வந்து இப்படி போதே சுமூகம் இல்லாமல் போயிட்டு இருக்கேன், நீண்டுக்கிட்டே போதே அப்படின்ட்டு மாறி மாறி இவர் அவரை நீக்கிறது, அவர் இவர் நீக்கிறது, எனக்கு தான் உரிமை இருக்குங்கிறது. அது பொதுத்தளத்தில் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? இப்படி ஒரு நிலை வரணுமா பாமகக்கு? இதை வந்து ஒரு சீக்கிரம் முடிவுக்கு வர்றது அவசியமானது. தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி.